குடும்பத்துல மனமகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் விலகணும். அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் விலகணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துல நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் வெளியில போயிறணும். பாசிட்டிவ் எனர்ஜிலாம் உள்ள வரணும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜிலாம் உள்ள வரணும் அப்படின்னா, வாசனை திரவியங்கள் தான். வீட வந்து நல்லா சுத்தமா வச்சுட்டு, வாசனை திரவியங்கள்லாம் போட்டு, உங்களுடைய புனித நூல்களான ராமாயணம், மகாபாரதம், இதிகாச நூல்கள் எல்லாம் வைத்து, பகவத்கீதை, பெரிய புராணம், திருவாசகம் இது போன்ற நூட்கள் அல்லது உங்களுடைய மதத்துக்கு ஒப்பான ஒரு புனித நூல்களான பைபிளு, குரானு இந்த மாதிரியான நூல்களை வந்து நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் வச்சு புதிய மலர்கள் வச்சு அதை வழிபடணும். அந்த பூஜை அறையில் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எல்லாம் வெளியே போய் பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகிருச்சு இந்த புனித நூட்களை வச்சு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னாலே உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும். அதை அப்பப்போ எடுத்து நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு எப்பப்போ வந்து மனது வந்து சங்கடத்தில் இருக்குது, மனக்கவலையோடு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த புனித நூல்களை எடுத்துணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் ஒரு புக் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அது மேலே தான் அந்த புனித நூட்களை வைப்பாங்க. அப்போ அந்த புனித நூலை அந்த புக் ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் ஆத்மாத்மா உட்கார்ந்து படிக்க படிக்க உங்களுடைய மனது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மன அமைதி கிடைக்கும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கிறது உங்களுடைய புனித நூட்கள் தான்.